4 நாள் தானே வீட்ல இல்லாம போனேன், அதுக்குள்ள 40 வருஷம் ஆன மாதிரி ஆயிருக்கு வீடு. ஏய் அனு, எங்க போய் தொலைஞ்சாள்வ? ஒருத்தி ரூமுக்காவது போறேன், யாரையும் காணோம், இவளையும் காணோம். எங்கதான் போனாள்வ வீட்டை விட்டுட்டு? வீட்டுக்குள்ள எவனாச்சும் திருட வந்தா கூட தெரியாது போல, அந்த அளவுல இருக்கு வீடு. இப்படியா விட்டுட்டு போவாள்வ? அனு, இவளும் இல்லதான் போல வீட்டுக்குள்ள. எங்கதான் போய் தொலைஞ்சாள்வ 4 பேரும் சேர்ந்து? 4 பேரும் ஒன்னா போக வாய்ப்பே இல்லையே. 4 மூளைக்கு போனாலும் சரிங்களா, 4 ஒன்னா சேர்ந்து போச்சுன்னா ஆச்சரியமால இருக்கு. வீட்டை அப்படியே பப்பரப்பான்னு திறந்து போட்டுட்டு போயிருக்காள்வ. வரட்டும் இன்னைக்கு. என்ன அத்தை உங்களுக்கு பிரச்சனை? ஏன் காகான்ட்டு கத்துறீங்க? குளிக்கலையாச்சும் நிம்மதியாக குளிக்கலான்னு பார்த்தா விடுறீங்களா? ஏன் இப்படி கத்துறீங்க? இப்போதானே வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே என்ன அவசரம்? என்ன கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தா என்ன? வந்தோடனே என்ன பார்க்கணுமா உங்களுக்கு? அப்படி என்ன பிடிக்குமா உங்களுக்கு? ஆமா ஆமா, அப்படியே இவ்வளோ ஆசையில பார்க்க தேடிட்டாலும். வேற என்னத்த? அப்போ எதுக்கு தேடினீங்களா என்ன? மூஞ்சி வீடா என்ன தெரியுது? இந்த மாதிரி குப்பையாக்கி வச்சிருக்கீங்க. 4 நாள் தான் நான் வீட்டில் இல்லை, அதுக்குள்ள எப்படி என்னெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுல ஆக்கி வச்சிருக்கீங்க. ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. நீ பண்ணாம வேற யார்டி பண்ணுவா? சரி, நீ ஒருத்தி மட்டும்தான் வீட்டில் இருக்க, வேற யாரையும் காணோம். அதை யார்கிட்ட கேட்குறீங்க? இவங்க 3 பேரும் சேர்ந்து அடித்த கூட்டுலாம் எப்படி தெரியுமா? என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்க 3 பேரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க தெரியுமா? நான் மட்டும்தான் அப்பாவி. என்னை மட்டும் கழட்டி விட்டுட்டு அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க தெரியுமா? வெளியெல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க அத்தை. என்னைக்காச்சும் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோமா? கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கையில் டெய்லியும் வீட்டில் தானே சமைக்கணும்னு சொல்வீங்க. ஆனால் நீங்கள் 4 நாள் வீட்டை விட்டு அப்படி நவண்டிங்க. உடனே இங்கே அடித்த ஆட்டம் என்ன, போட்ட கூட்டம் என்ன? பூமாரிங்க, அவ தானே எல்லாத்துக்கும் ராணி மாதிரி. எப்போ அவள் வரத்து இருக்க அத்தை. நீங்கள் தெரியாதப்பா அவளை உள்ளே விட்டுட்டீங்க. அவளால் தான் இந்த குடும்பமே இதாக போகுது. நீங்கள் வேணா பாருங்களேன். என்னன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா அத்தை, முன்னாடி உள்ள பூமாரியாக இருந்தால் வீட்டை நீட்டாக வச்சுருப்பாள்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுலேயே அவகிட்ட ஒன்றும் இல்லை, வேற என்ன இருக்க போதா? ஆமா, பூமாரி வீட்டை நீட்டாக தானே வைப்பா. இப்போ என்ன ஆச்சு அவளுக்கு? அதை ஏன் கேட்குறீங்க? அவ்வளோ 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு போடுற கூட்டம் இருக்கே. எப்பா எப்பா எப்பா, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருந்துச்சு அத்தை. இந்த 4 நாள் நான் உங்களை பார்க்காம எவ்வளோ தவிச்சிட்டேன் தெரியுமா? எப்படா நீங்கள் வருவீங்கன்ட்டு இருந்துச்சு. இப்போ கூட 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வெளியே எங்கேயோ போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்ட்டு ஒன்றையுமே என்கிட்ட சொல்கிறது கிடையாது. ஆனால் அவங்க இஷ்டம் போல தான் அலையிறாங்க. வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. அவங்க இஷ்டம் போல தான் ஆட்டம். ஏ அனு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இதுக்கு பூமாரியும் உடந்தையா? ஆமாம், அவளும் உடந்ததான். அவள் மட்டும் என்னவா, அவள் தான் அந்த கேங்கோட லீடரே. அவள் சொல்கிறத தான் இந்த 2 பேரும் அப்ரண்டிஸ் மாதிரி பின்னாடியே போய் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இருக்க? பூமாரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே. அவளா நீட்டாக வச்சிருப்பா வீட்டை அப்படின்னு சொல்லி தானே நான் அங்கே இருந்தேன். இப்போ வந்து பார்த்தா வீடு இந்த அலங்கோலமாக இருக்கு. நல்லா இருந்தீங்க அத்தை உங்களோட. அப்படி இல்லாமையாவது நீங்கள் ஒழுங்காக வந்திருக்கலாம்ல நம்ம வீட்டுக்கு. வீடும் நீட்டாக இருந்திருக்கும். நானும் எவ்வளவோ இந்த பொருளை அந்த பொருளை இங்கேன்ட்டு எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் முடியவே இல்லாத. இவ்வளோ பெரிய வீட்டில் எல்லாத்தையும் கலைச்சி அங்கே எங்கேயும் வைக்காங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி வச்சாலும் திருப்பி எடுத்து கலைக்கிறாங்க. வேறு என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? அப்போ என்னத்தை நான் செய்கிறது? நான் மட்டும் வீட்டில் தனியாகவே தான் இருந்தேன் தெரியுமா? என்ன இவ பூமாரியை பற்றி இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறா? அவள் அப்படியெல்லாம் கிடையாதே. அவள் வீட்டை நல்லா தானே பார்த்துப்பா. ஏன் இந்த மாதிரி பண்ணா? வீட்லேயும் அவள் இல்லை, எங்கே தான் போயிருக்கான்னு தெரியலையே. வீடு இப்படி ஒரு அலங்கோலமாக இருக்குது. 3 பேரும் சேர்ந்து போயிருக்காங்கன்னா அப்போ அனு சொல்கிறது தானே கரெக்டு. ஒருவேளை பூமாரி முன்ன மாதிரி இல்லையோ, அவள் ரொம்ப மாறிட்டாளோ, அதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளோ. வீட்டை ஒழுங்காக கவனிக்காமல் அவளுக்கு என்ன வெளியே வேண்டி இருக்கு வேலை? வரட்டும் இன்னைக்கு, அப்புறம் இருக்கு அவளுக்கு. நான் ஒழுங்காக கூட சாப்பிடல அத்தை. என்ன பண்ணுறது? வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பொழுது சொல்லுங்கள் ஏதாச்சும் நான் வாங்கி சாப்பிட்ருப்பேனான்ட்டு. என் பிள்ளைக்கு கூட நான் ஒன்றும் கொடுக்கல அத்தை. ஆனால் அவங்க போட்ட கூட்டம் இருக்கே எப்பா, என்னால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு போட்டாங்க அத்தை. இன்னைக்கு அவள் வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. வீட்டை ஒழுங்கா இருந்து பாருன்ட்டு சொல்லிட்டு போனோம்னா வீட்டை இந்த அசல்ல ஆக்குறதும் காணாம வெளியே சாப்பாடு அப்படி இப்படின்ட்டு ஊரை சுத்திட்டு அலையிறாங்களா 3 பேரும் சேர்ந்து. என் பிள்ளைங்களெல்லாம் எங்க? அவங்களுக்கு தெரியுமா எப்படி இதெல்லாம்? அவங்கக்கிட்ட சொல்லிட்டாலும் யாருக்கும் தெரியாதத்த. எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க காலையில் போகிறது ஆஃபீஸ்க்கு, ஈவினிங் தானே வர்றாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பும் கம்மி தான்.
ஆனால் நான் அந்த வீட்டிலே தானே இருக்கேன். அவங்க பண்ணுற அட்டூழியத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேறு என்ன பண்ணுறது, என்னால் தடுக்கவும் முடியாது. ஏதாவது சொன்னேன்னு வைங்க, உடனே பூ மாதிரி தான் பெரியவ, அவள் சொல்லதான் கேட்கணுன்ட்டு நீங்கள் முதல் கொண்டு எல்லாரும் வந்துடுவீங்க. எனக்கு இதெல்லாம் வேணுமா? அதனால தான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன் அத்தை. ஆமாம், நல்லா இருந்தடி. தப்பு யார் செஞ்சா என்ன, தட்டி கேட்க வேணாம் நீ. எங்கே அத்தை பொங்க விடுறாங்க? நம்ம ஏதாவது ஒரு குற்றத்தை பார்த்துட்டு பொங்குனாலே நம்மளை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்களே. ஆமாம் ஆமாம், இல்லாட்டா நீ பொங்கிடுவேன். இன்னைக்கு அவள் வரட்டும், அப்புறம் இருக்கு. அத்தை உங்களுக்கு டீ போட்டு தரவா? ஆனால் என்ன, தேயிலை எங்கே இருக்குது, காஃபி தூள் எங்கே இருக்குது, எங்கே வச்சுருக்காங்க, எங்கே தூக்கி இறஞ்சிருக்காங்கன்னு தான் தெரிய மாட்டேங்கி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இன்னைக்கு அவள் வரட்டும், அப்புறம் பேசிக்கிடுவோம். சரிங்க அத்தை. அதாவது கேட்குறவங்க கேட்டால் தான் திருந்துவாங்க, நம்ம கேட்டாப்புல உடனேவா திருந்த போகிறாங்க? நல்ல வேலை, அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்ன சொன்ன? சொல்கிறத சொல்லிட்டேன். அதே எதுக்கு நீ கேட்டிருக்க? நீ மனசாட்சி தானே, உள்ளே போய் இரு தேவையில்லாமல். இனி பூமாரி வரட்டும், கச்சேரி ஆரம்பம். எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை மட்டும் விட்டுட்டு வெளியே போவீங்க? 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம். அத்தை வந்தாச்சுல, இனி உங்கள் ஆட்டத்தெல்லாம் அடக்கிறதுக்கு. இவ்வளோ நாள் இப்படி ஒரு ஆள் இல்லைன்ட்டு தானே ஆட்டம் போட்டிங்க. இனி அத்தை உங்கள் ஆட்டத்தெல்லாம் நல்லாவே அடக்குவாங்க. அவங்கக்கிட்ட என்னடா பேசுறதுன்ட்டு தெரியாமல் முழிக்க போகிறீங்க. அந்த மொழியை பார்க்குறதுக்கு நான் சீக்கிரமாக கீழே போகணும். நல்ல வேலை, இன்னைக்கு அத்தை வரேன்ட்டு காலையிலே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதான் எல்லாத்தையும் கழிச்சு போட்டேன். அத்தை இனிமேல் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிடலான்னு நினச்சேன். கரெக்டாக அவங்களும் வந்தாங்க, இவங்களும் கரெக்டாக வெளியேயும் போனாங்க. நமக்கு நல்ல சந்தர்ப்பம்ட்டு எல்லாத்தையும் களைச்சும் போட்டாச்சு. அத்தை வந்து பார்த்து அவங்களுக்கு நல்ல திட்டும் விழுந்தாச்சு. இனி அவங்கள என் கண்ணு முன்னாடி ஒரு 4 திட்டு திட்டினாங்கன்னா அது போதும் எனக்கு. அனு, களைச்சி போட்டேன், சூப்பராக களைச்சி போட்ட போல. அத்தை இப்படி பொங்குவாங்கன்ட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலையே. அனு, உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கதாண்டி செய்யுது. நல்ல வேலை, அதுக்கு தகுந்த மாதிரி 3 பேரும் வெளியே வேற போனாங்க. அத்தை எல்லாத்தையும் நம்புவாங்க போல நம்ம சொல்கிறத. இவ்வளோ நாளாக இவங்கக்கிட்ட நம்ம நல்லவளாக இருந்திருக்கக்கூடாது போல். இவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்திருக்கணும். அப்படி மட்டும் இருந்திருந்தோம்னா இதுக்குள்ளே பூமாரி பிளேஸுக்கு நான் வந்திருப்பேன், என் பிளேஸுக்கு பூமாரி போயிருப்பா. மிஸ் பண்ணிட்டானோ. இனி இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பி, அப்போ தான் உன்னை தூக்கி ஃபர்ஸ்ட்டில் வைப்பாங்க. ஐயோ சீக்கிரமாக வாங்கலேன், எப்போ தான் வருவாங்கன்னு தெரியலையே. எனக்கு வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன திட்டு விட போகுதுன்ட்டு. அத்தை வேற 4 நாள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்காங்க. சும்மாவே வீட்டில் இருந்தோம்னா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ 4 நாள் வேறு சும்மா இருந்திருக்காங்களா, அவங்களுக்கு தொக்க அந்த காரணம் வேற கிடச்சிருச்சு. இன்றைக்கி ஒவ்வொருத்திக்கும் கடுமையான திட்டு விட போகுது. அதை நம்ம அப்படியே பார்த்து ரசிப்போம். ஐயோ, அடுத்தவங்க திட்டு வாங்குறத பார்க்குறதுல என்ன ஒரு சுகம். ஏன் அனு, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்னத்த? இங்கே வாடி. என்ன அத்தை? இங்கே வந்து சுத்தப்படுத்து, இங்கே வா. அத்தை, எனக்கு ஏற்கனவே ஹச் ஹச் அச்சு ஜலதோஷம் இருக்கு அத்தை. பூ மாதிரி வந்துக்கிட்டட்டும் அத்தை, ப்ளீஸ் அத்தை. உனக்கு காரணத்தை மட்டும் எழுதி வச்சுக்கிட ஆள்வே சொல்கிறதுக்கு. அப்பாடா, தப்பிச்சோம். நம்ம செஞ்ச உளப்படியே நம்மளை வச்சே சரி பண்ணலான்ட்டு பார்க்காங்க போலையே. ரொம்ப தப்பு.